ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். என்னடா பிரியாணி காமிச்சிட்டு இருக்கான்னு தானே பாக்குறீங்க மக்களே. இது பிரியாணி கிடையாது, இது வந்து பைனாப்பிள் கீ ரைஸ். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த சிக்கன் சுக்கா அப்புறம் வந்து இந்த ஃபுல் விருந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும். அதுக்காக நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு 1 hour வந்து ஊற வைக்கணும், அப்புறமா கழுவிக்கலாம். இது வந்து கீ ரைஸுக்காக இது அப்படியே 1 hour அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து சிக்கன் சுக்கா பண்ணணும். அதுக்கு முன்ன வந்து சிக்கன் வந்து நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கணும் 1 மணி நேரத்துக்கு முன்ன. அதுக்காக மேக்னேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுல வந்து அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு, சிவப்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து கருப்பு மிளகாய் தூள் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து சிக்கன்ல இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்கு வந்து அதில் சேர்த்துக்கணும். எக்கு சேர்க்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க, எல்லா இடத்தையும் ஈவனா பரவாது. இடையில வந்து நமக்கு மிளகாய் தூள் இல்லைன்னா மசால் கம்மியா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவு தெரியலன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அடுத்து தேவையான அளவு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்துல பாதிக்கும் கம்மியா வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து சீக்கிரம் மேக்னேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இது ஆக்டிவேட்டரா நம்ம யூஸ் பண்றோம். எலுமிச்சம்பழத்தை லைட்டா அப்படி ஒரு 5 சொட்டு விட்டு நல்லா அதை 1 மணி நேரம் மேக்னேட் பண்ணி வைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறம் பைனாப்பிள்ஸ் இது எல்லாமே எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கீ ரைஸுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் நீளமா தான் வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கணும், அப்பதான் அது சீக்கிரம் வேகும். கீ ரைஸுக்கு நம்ம வந்து தக்காளி யூஸ் பண்ண போறது கிடையாது, அதனால வந்து நிறைய வெங்காயம் நீங்க சேர்த்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு ஒரு 6 பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நீங்க சேர்க்கும் போது அதில் டேஸ்ட் வந்து அதிகம் கூடும். நம்ம அடுத்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த பிளேவரும் செமையா இருக்கும். அப்புறம் மக்களே, நம்ம வந்து சேனல்ல வந்து 5 விதமான குல்ஃபி ரெசிபி அது இது நிறைய போட்டிருக்கோம் சம்மர் ரிலேட்டடா. நீங்க அதெல்லாம் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆனியன் ரைத்தாக்காக தான் குட்டி குட்டியா நம்ம சாப் பண்ணி எடுக்கணும் வெங்காயத்தை. இது ரொம்ப குட்டி குட்டியா நம்ம எடுக்கணும். இன்னைக்கு நாங்க 2 வெங்காயம் ஆனியன் ரைத்தாக்காக எடுத்துக்கிட்டோம். இது நல்லா வெட்டி முடிச்ச பிறகு அடுத்து ஆனியன் ரைத்தாக்கும் அப்புறம் வந்து சிக்கன் சுக்காவுக்கும் நம்ம வந்து தக்காளி டொமேட்டோ வந்து வெட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் சுக்காவுக்கு வந்து மொத்தம் 3 தக்காளி, ஆனியன் ரைத்தாக்கு ஒரு 1/2 தக்காளி போதும். ஸோ தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸா குட்டி குட்டியா வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நல்ல கண்டென்ட்லாம் போடலான் இருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டொமேட்டோலாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து பச்சை மிளகு தான். ஆனியன் ரைத்தாக்கு 1 பச்சை மிளகும், சிக்கன் சுக்காவுக்கு 2 பச்சை மிளகும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. மேலே இருக்க பாட்டு நமக்கு தேவையில்லை, அது தூர போட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம கட் பண்ண போகிறது டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியண்டான பைனாப்பிள் தான். என்னடா ஸ்டிக்கரை காட்டிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஜி பூம்பா அப்படின்னு சொன்னோன்னா ஒரிஜினல் பைனாப்பிள் மாறிட்டு இது நம்ம முள்ள எல்லாத்தையும் சைட்லலாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் மேலே இது மாதிரி கை வச்சுட்டு சுற்றி இப்படி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்ச பைனாப்பிள் நம்ம இப்போ கீ ரைஸ்க்காக குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நிறைய பைனாப்பிள் யூஸ் பண்ணுறோம். அந்த ரைஸ் ஃப்ளேவருக்கு பைனாப்பிள் செமையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் ஆப்டாக இருக்கும். அதனால தான் நிறைய வெட்டி எடுத்துக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பைனாப்பிள் பிடிக்கும்னா நிறைய எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரு ட்ரையில் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சும்போது தான் குக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன். நம்ம இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம், எல்லாம் ரெடி ஆகிட்டு. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஆனியன் ரைத்தா தான் பண்ண போகிறோம். அது செட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போவே பண்ணி வச்சா அது கரெக்டாக நம்ம சாப்பிடும்போது செட் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை பெரிய வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்கும், ஸோ அதே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகு, கேரட், வெள்ளரிக்காய் உங்களுக்கு எது ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து கட்டியான தயிர் தான் ஆட் பண்ணணும். தண்ணியான தயிர் ஆட் பண்ணும்போது இது நல்லா இருக்காது, குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ கட்டியான தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஹட்சன் கர்டு தான் எடுத்துக்கிட்டோம். தயிர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபுல் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து தேவையான அளவு பார்த்துட்டு அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கேடு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அடுத்து நாங்கள் ஒரு பாக்கெட்டில் உள்ள பாதி தயிர் மட்டும்தான் ஊற்றிக்கிட்டோம். எங்களுக்கு அது போதுமான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அளவு பார்த்து நீங்கள் கரெக்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வரும். இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீ ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு கடாயில் எல்லா ஸ்பைசஸை நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசி பூ எல்லாம் போட்டு நெய்யில் முக்கியமாக இந்த தேவையானது வந்து கீ, நிறைய கீ தேவைப்படும். ஸோ கீயில் வந்து வறுத்துக்கலாம். சைடில் நம்ம வந்து மேக்னேட் பண்ண வச்ச சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா மேக்னேட் பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச ரைஸும் 1 ஹவர் கழித்து தான் நம்ம இந்த குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1 ஹவர் கழிச்சு நீங்கள் போடும்போது அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி சூப்பராக நமக்கு வரும். இது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொரிய வேண்டாம், ஏன்னா நம்ம ரீகுக்கர் ரெண்டாவது பண்ணணும். ஸோ மீடியமாக நீங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும். இந்த சைடு போட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் இதான பிறகு ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் போடணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். கீ ரைஸுக்கு எப்போவுமே நீள நீளமாக இருக்க ஆனியன் தான் வெட்டி கட் பண்ணி நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து குக் பண்ணி நம்ம அந்த ரைஸ் மாதிரியே நீள நீளமாக இருக்கும். சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வந்து ஆனியன் வந்து பொன்னிறமாக வெந்து வர்றது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு டொமேட்டோ சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஆனியன் தான் மெயினாக. அப்புறம் வந்து பைனாப்பிள், டொமேட்டோக்கு பதிலாக அந்த நேரத்தில் பைனாப்பிள் சேர்க்கணும். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கி வந்தோடனே அதில் வந்து நம்ம பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இது மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தோடனே பைனாப்பிள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை இது மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட பெரிய அளவு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இதுனா ரைஸ் கூட கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் குக் ஆன பிறகு நம்ம ரைஸ் தட்டணும். ரைஸ் தட்டின அப்புறம் ஒரு புதுசான ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இது எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி, கீ ரைஸ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ரைஸ் தட்டின அப்புறம் உடனே வந்து தண்ணி ஊற்றாதீங்க. அது கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வேக விடுங்க. அப்போ தான் தனித்தனியாக உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு உடனே நம்ம மூடி வைக்கும்போது அது சேர்ந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு ரைஸுக்கு நீங்கள் வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இன்றைக்கி நாங்கள் 2 கப்பு ரைஸ் எடுத்தனால 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணியை வந்து ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு. ஆனால் வந்து நீங்கள் பாட்டில் பண்ணும்போது ஒரு கா கப்பு கூட ஊற்றுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வெந்து வரும். குக்கர்னா ஆவியில் வேறனால அது வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ நீங்கள் பாட்டில் பண்ணும்போது ஒரு 1/4 கப்பு கூட வைத்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் வேகலை, அதுக்கப்புறம் தான் 2வது குக் பண்ணி எடுத்தோம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் எல்லாம் பொரிஞ்சு வந்துச்சு. நம்ம இன்னொரு பர்னரில் சிக்கன் சுக்கா பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஆனியனும் வெட்டி வச்சுருந்த குட்டி குட்டியாக வச்சுருந்த ஆனியனும் பச்சை மிளகா போட்டு நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு அளவு பார்த்து நீங்கள் வந்து ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கூட எடுத்திங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்கினோன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகிறதா வரைக்கும் நீங்கள் கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சிக்கனில் என்ன வெரைட்டி பண்ணுறதாலும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவரே தனி ஒரு ஃப்ளேவர் தான். அது சேர்க்காம நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதுதான் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா குக் ஆகுறது வரைக்கும், நல்லா அந்த ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துருக்கோங்க. அதுக்கு பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து புளிப்புக்கு தான், நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டோம் குட்டி குட்டியான. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் தான். ஸோ உங்கள் ஸ்பூன் அளவு பார்த்து நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெப்பர் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து கறி மசாலான்னு சொல்லுவாங்க. மல்லி, மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மசாலையை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இது வீட்டில் வந்து அரைச்சது தான். ஸோ அதுதான் நாங்கள் இந்த சிக்கனில் சேர்த்துக்கிட்டோம். தனியாக வந்து மிளகா பொடி அப்படிலாம் போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மசாலா போடும்போது கிண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் தனித்தனியாக அதில் போய் ஒட்டும். இது மாதிரி நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா ஃபஸ்ட் நம்ம அதில் டைரெக்டாக வந்து ஒட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் வந்து நம்ம இதை நல்லா அந்த மசாலா ஸ்மெல் வந்து போகிறது அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இதில் இது வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை தட்டணும்.
அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகும். இது வந்து வேகிறதுக்காக கொஞ்சோண்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக விட்டுக்கலாம். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆயிட்டு. இடையில கண்டென்ட் போடாமல் அப்படியே விட்டுட்டோம். இப்போ நாங்கள் புதுசாக கண்டென்ட் எல்லாம் போடுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இனி 300 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி இது வந்து வெந்த பிறகு இதில் வந்து சிக்கனை நம்ம எடுத்து கொட்டிக்க வேண்டியது தான். இதை கொட்டி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்தாச்சு, அந்த மசாலையும் வெந்தாச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டால் போதும், நமக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். சிக்கன் சுக்கா கொஞ்சம் இப்படி இது ட்ரையாக தான் இருக்கும், கிரேவி மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்படி ட்ரையாக எடுத்துக்கலாம் சிக்கன் சுக்கா. இப்போ வந்து நம்ம கீ ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மேலே வந்து கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு இதெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இது வீடியோ எடுக்கலை. மேலே வந்து மல்லி இலையும் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வச்சு ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு எங்களுக்கு. ஸோ நீங்களும் டைம் பார்த்துக்கோங்க. 15லேருந்து 17 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஸோ சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து நாங்கள் ஒரு பவுலில் வந்து கீ ரைஸை வச்சு அப்படியே கமுத்தி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பண்ணி வச்சுருந்த சிக்கன் சுக்காவை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். பைனாப்பிள் கீ ரைஸ் வந்து வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுக்கும், சிக்கன் சுக்கா வந்து நான்வெஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். இது ரெண்டுமே தரமான காம்பினேஷன், ரெண்டும் சேர்த்து வச்சா. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிருந்த ஆனியன் ரைத்தா, மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள், அப்புறம் வந்து ஒரு முட்டை, அப்புறம் வந்து அப்பளம், ஸ்வீட்டுக்கு லாஸ்ட்டாக பனானா சேர்த்துக்கிட்டோம். இது அருமையான விருந்து. இதுதான் என்னுடைய லஞ்ச் எங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக கொடுக்குறோம், ஸ்டெப்பும் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன கண்டென்ட் போடலாம், என்னென்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எங்களுக்கு ஐடியா தாங்க, அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மக்களே டேஸ்ட் அருமையாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த ரெசிபியும் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.